பிரைஸ் த லார்ட் சில்ட்ரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சரிதா ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே. நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு முக்கியமான ஒரு அடித்தளமான ஒரு ஸ்டோரி மூலமாக ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது, எப்படி ஹேண்டில் பண்ணுவது, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நம்ம தப்பித்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பேஸில் இந்த ஸ்டோரி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு புலி நடந்து போயிட்டுருக்கு. ஏற்ற அப்படியே ஒரு மான் வருது. மான் வரும்போது இந்த புலி கேட்குது, ஏய் மானே இங்கே வா, என் வாய் நாறுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மானு சொல்லுது, ஆமாம் நாறுது, உங்கள் வாய் நாறுது, ரொம்ப நாறுதுனோடனே உடனே அடித்து தின்றுச்சு. உடனே பார்த்தாக்கா அந்த சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் கழித்து இந்த புலி போயிட்டுருக்கு. ஏற்று அப்படியே ஒரு பன்னிக்குட்டி இருக்குல்ல, பன்னிக்குட்டி வந்துட்டுருக்கு. பன்னிக்குட்டி வந்ததும், பன்னிக்குட்டி இங்கே வா, என் வாய் நாறுதா அப்படின்னு கேட்டதும் இந்த பன்னிக்குட்டி என்ன சொன்னிச்சு, நாரவே இல்லை அப்படின்னோடனே அடித்து தின்றுச்சு. ஏன்னா அது போய் சொன்னிச்சு, அதனால் அடித்து தின்றுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு. இப்போ நரி ஏற்றாடி வருது. பாருங்கள் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நரி பார்க்குது. இப்போ இது கேட்குற கொஸ்டினுக்கு நாறுதுன்னு சொன்னிச்சு. இப்போ வாய் நாறுதான்னு கேட்கும்போது நாறுதுன்னு சொல்லும்போது அதை அடித்து தின்னுச்சு, நாரலின்னு சொல்லும்போது அடித்து தின்னுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு போய் இப்போ புலி கேட்குது, நரியே இங்கே வா, என் வாய் நாறுதா அப்படின்னு கேட்கும்போது இந்த நரி என்ன சொல்லிச்சு, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்மெல்லு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. இதான் எஸ்கேப். பாருங்கள் பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி எதிர்கொள்ளுது, அதுக்கு ஞானமாக நம்ம செயல்படணும். பாருங்கள் இந்த எலி இருக்குல்ல, எலி பார்த்துருக்கீங்களா? எலி எவ்வளோ பெரிய மரம் விட்டு இருந்தாலும் அதை சுரண்டி ஓட்டை போட்டு கொண்டு போய் இது பண்ணிக்கும். அதுக்கு அவ்வளோ திறமை இருக்குது. அந்த பல் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அது கரண்டி அப்படியே போகும். பாருங்கள் இந்த எலிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இந்த எலி அவ்வளோ பவர் இருந்தாலும் அந்த மரத்தை எவ்வளோ ஓட்டை போட்டு எப்படி இருந்தாலும் எங்கிட்டு வேணாலும் உண்டாக்கி போயிடும். அப்படி இருக்கிற ஒரு எலி அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு கூண்டு, இந்த எலி பிடிக்கிற கூண்டு, அதுக்குள்ளே அடப்பட்டுச்சுனோன்னே அதனால் ஒன்றுமே செய்ய முடியல. அது எந்த ஓட்டையுமே போட முடியல. எதனால்? என்ன சொல்கிறீங்க? என்ன பயமா? கரெக்டு. அந்த எலிக்கு பயம் வந்துருச்சு. எலி பயந்ததுனால தங்கிட்ட இருக்கிற அந்த திறமையே தெரியல. தங்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இது என்ன மரம் விட்டு ஈஸியாக நம்ம வெளியில் போயிடலாம், அதை சுரண்டி ஓட்ட போட்டால் அழகாக வெளியில் போயிடலாம். ஆனால் அது மாட்டிக்கிட்டோங்கிற பயம் நட்டுக்கு உதறல் எடுத்துட்டு அது மாட்டிட்டு கடைசியில் அந்த எலிக்குண்டை மாற்றி அதுக்கப்புறம் செத்து போயிடுது இல்லையா? அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், பரிசுத்த வேதாமத்தில் பார்க்குறோம். மோசே இருக்கார்ல, அவருக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி மோசையை முறுமுறுத்தாங்க. மோசைக்கிட்ட ஆண்டவரை பற்றி எல்லாம் சொல்லி, நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு அங்கேயே எகிப்தில் இருந்திருக்கலாம், இப்படி கொண்டு எங்களை கஷ்டப்படுத்திங்க, இது பண்ணுறீங்கன்னு பயங்கரமாக முறுமுறுக்கிறாங்க. மோசைக்கு பயங்கரமாக இது உங்களை சமாளிக்க முடியல, ஆண்டவரே உங்களை என்ன பண்ணுறது, ஆண்டவரே ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோசை ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ என்ன, அவங்க முறுமுறுக்காங்க, நீ என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்க, உன் கையில் என்ன இருக்குது அதை பயன்படுத்து அப்படிங்கிறாரு. மோசே கையில் கோல் இருக்கு. அதே மாதிரி நம்ம கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குது? நம்ம கையில் வேதாமம் இருக்குது, பரிசுத்த வேதாமம் இருக்குது. அப்போ இதை வச்சு பயன்படுத்து. நீ ஏன் என்கிட்ட எந்நேரமும் கெஞ்சிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதிங்க, என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க, விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நீ ஏன் கேட்டுட்ருக்க? பிரச்சனை நீ ஹேண்டில் பண்ணு. அதுக்கு உனக்கு எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, அதை பயன்படுத்து. மோசே உன் கோலை பயன்படுத்து. செங்கடல் முன்னாடி கோலை நீட்டு, அது ரெண்டாக பிரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி நமக்கு இருக்குது. நமக்கு பரிசுத்த வேதாமத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க பவர் ஆஃப் அத்தாரிட்டி இதுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தணும். வசனத்தை நம்ம பயன்படுத்தணும். நம்ம நமக்கு ஆண்டவர் திருவிருந்து கொடுக்குறாரு. நமக்கு அந்த ஆண்டவரோட சரீரம் ரத்தத்தை நம்ம புசிக்கிறோம்.
அந்த பலன், புது பலன் நமக்கு உண்டாகுது. நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம ஜெபிக்கிறது எதற்காக ஜெபிக்கிறோம்? நம்ம ஆண்டவரை துதிக்கிறது என்ன காரியத்துக்காக? நம்ம பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கு நம்மக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கார், வல்லமையை கொடுத்துருக்கார். அதை பயன்படுத்தணும். அதுதான் லூக்கா லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் இப்படியா பார்க்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். வேதாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். வசனத்தை விசுவாசத்தோடு வாயில் அறிக்கையிட்டு அதை கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, சர்ப்பங்களை தேள்கள் மிதிக்கவும் சத்திருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. அதை அந்த அந்த சத்துருக்கள் எதுவும் எங்களை மேற்கொள்ள மாட்டாது, என்னை மேற்கொள்ள மாட்டாது. இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனம், இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை நான் எனக்கே உரிதாக்கி கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகள்லாம் அப்பாலே சாத்தானே நான் ஓடி போயிடும். அல்லேலூயா. நம்ம சில டைம் நெருக்கடி நேரத்தில் கை ஓடாதல, கால் ஓடலை, ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு, எப்படி இந்த எலி கூண்டுக்குள்ளே மாட்டினுச்சுன்னா, அது பயந்துருச்சுன்னா, அது தங்கிட்ட இருக்கிற பவரே மறந்துடுதுல்ல. அதுக்கு அந்த ஓட்டை போட்டு வெளியில் போகிறதுக்கு அதுக்கு எல்லா பவர் இருக்குது. ஆனால் அது செயலிழந்த மாதிரி பயம். நிறையா பேர் இப்போ பயத்தில் தான் இப்படி இருக்கிறோம். நம்ம நெருக்கடி நேரத்தில் பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆபத்து காலத்தில் ஆண்டவர் தான் தஞ்சம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடும். அதை பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். அதை நாம் விசுவாசமாக அறிக்கை விட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவை பிள்ளைகளே, நாம் அதைப்படி பயன்படுத்துவோமா? நாம் புத்தியாக ஞானமாக செயல்பட வேண்டும். நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை பயன்படுத்தி வாயிலை அறிக்கையிட்டு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வசனத்தின்படி பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி ஏசப்பா உம்முடைய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லும்போது அவைகளெல்லாம் ஓடி போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், அது பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், இதை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாம் விசுவாசத்தோடு இப்படி நாம் வசனத்தை வாயில் அறிக்கையிட்டு நாம் அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது பிசாசு நம்மளை கண்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் இருக்கிறது. நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் எதிர்த்து நிற்காமல் பயந்திருந்தோம் என்றால் பிசாசு நம்மளை அமிழ்த்த பார்ப்பான். நாம் சாதாரண பிள்ளைகள் இல்லை, உலகத்தை கலக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரம். இந்த உணர்வோடு நாம் முன்னாடி எதிர்த்து நின்று நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடும்போது நமக்கு முன்னாடி வருகிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை உத்தரி தள்ளிவிட்டு ஆண்டவரை முன்வைத்து இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எண்ணம், சிந்தனைகளாம் இயேசு கிறிஸ்துவே நாம் பார்த்து கொண்டு ஓடுவோம் என்றால் ஓட்ட பந்தயத்தில் ஜெயம் கொள்ளுகளாக நாம் வெற்றி சிறப்போம். கர்த்தர் உங்களோ ஒருவரை ஆசீர்வதிப்பார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். காட் பிளஸ் யூ.